ஒரு 20 பல்லு பூண்டை எடுத்து உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இடித்து வச்ச பூண்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு. அதை கொதித்து சுண்டி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு பூண்டு சட்னி ரெடி. சப்பாத்தி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.